ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஸோ இன்னிலேருந்து மறுபடி 15 நாள் உங்கள் கூட தாங்க நான் ஜேர்னி பண்ண போகிறேன். பீட்ஸ் சேலஞ்ச் தான் பண்ண போகிறேன். இந்த 15 நாள் பீட்ஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே நம்பர் ஃபர்ஸ்ட். ஸோ இதுக்கு வந்து சூயிங் த்ரெட்டு, நீடில் இதை வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து லூஸ் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போட்ட லைனில் வந்து ஒரு செயினும் ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்குள்ளே என்ன பீட்ஸ் லோட் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து 3mm பீடு ப்ளஸ் சுகர் பீடு தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு 3mm பீடை வந்து லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 சுகர் பீட் மட்டும் போட்டுட்டு நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ லுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம 3மே போட போகிறோம். ஸோ போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட்டு. ஸோ த்ரெட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பாக இருக்கட்டும், ஜரி த்ரெட்டாக இருக்கட்டும், சில்க் த்ரெட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் பீட்ஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அது கரெக்டாக இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஸோ பீட்ஸ் ஒர்க்குன்னு நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சூயிங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணணும். சூயிங் த்ரெட் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம நார்மலாக தைய மிஷினில் போடுவோம் இல்லையா ஒரு நூல், அந்த நூல் பேர் தான் சூயிங் த்ரெட்டு. ஸோ அந்த டெய்லரிங் த்ரெட்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வச்சு தான் நம்ம பீட்ஸ் வந்து லோட் பண்ணி போடுவோம். ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பீட்ஸும் அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது, த்ரெட்டும் கட் ஆகாது. கண்டிப்பாக இந்த த்ரெட்டை வச்சு நீங்கள் பீட்ஸ் ஒர்க் வந்து பண்ணி பாருங்கள். நீங்களே அடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த புட்டாஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நம்ம ப்ளவுஸோட பேக் நெக்கில் செயின் ஸ்டிச் போடுவோம், அதுக்கப்புறம் பீட்ஸ் போடுவோம், அதுக்கப்புறம் டிசைன் போடுவோம் இல்லையா, அந்த டிசைனில் இந்த புட்டாஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவோட ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஹேங்கிங்கில் கூட இந்த மாதிரி புட்டாஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது லாஸ்ட் ஃபினிஷ் முடித்ததுக்கப்புறம் இதை நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அதே சென்டரில் கொண்டு வந்து முடிச்சு போட்டுட்டா என்னாட் போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த புட்டாஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். இன்னும் 14 நாளுங்க உங்களோட தான் ஜேர்னி பண்ண போகிறேன். ஸோ இன்னும் 14 டிசைன்ஸ் இருக்குது. அதுக்கு சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.